ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. யூடியூப்பில் நிறையா போட்டிருப்பாங்க. பட் நம்மள்ட்ட ஒரு சிலவங்க கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். மொபைலில் ஒரு ஜிமெயில் இருந்துச்சு. அதை வச்சு நான் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் அதோடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியல. நான் எப்படி வந்து அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது? இல்லை அந்த பாஸ்வேர்டை எப்படி மாற்றுறது? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, உங்களுடைய மொபைல் எடுத்துக்கங்க. உங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, நேராக ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. வெரி சிம்பிள். உங்களுடைய மொபைல் எடுத்துக்கங்க. மொபைல் எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு மணி சிம்பிள் போட்டிருக்கும். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி சிம்பிள் போட்டிருக்கும். அந்த மணி சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நேமில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமுடைய ஃபஸ்ட் லெட்டர் காட்டும். ஓகேவா? அந்த ஃபஸ்ட் லெட்டரை டச் பண்ணிக்கங்க. ஓகே, டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா ஹோம், பர்சனல், ஆஃப் டேட்டா அண்ட் ப்ரைவேசி, செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செக்யூரிட்டியை டச் பண்ணுங்கள். ஓகேவா? செக்யூரிட்டியை டச் பண்ணிங்க அப்படின்னா வெரி சிம்பிள் தான். பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று காட்டும். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்க. பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் வந்து இது போல் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து நீங்கள் ஞாபகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, எழுதுனதை கரெக்டாக என்ன செய்றீங்க, இந்த நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த நியூ பாஸ்வேர்டு கிட்ட கரெக்டாக போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டாச்சு. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம், அதாவது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது, அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றது, அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த பாஸ்வேர்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா, ஞாபகமாக இருக்கும். அதை பத்திரமா வச்சிங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் இந்த ஜிமெயில் எந்த ஃபோன் வாங்கினாலுமே நீங்கள் இந்த ஜிமெயிலை போட்டு உங்களுடைய சேனலை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.